கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் 5ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு மகாராஜா இந்த உலகத்திற்கு வந்த அடிப்படை காரணமே கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் அவர் விண்ணுலகிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும், எல்லோரும் நிலை வாழ்வுக்கு தகுதி பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த உலகத்திற்கு அவர் மனிதரூபம் எடுத்து வந்தார். இந்த வார்த்தையிலும் கூட கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் இந்த உலகத்திற்கு இறங்கினார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே சொந்த வாழ்க்கையிலே நாம் தனியாக அமர்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால், எனக்கு திருமணமாகி 10 வருடம் ஆகிவிட்டது, எனக்கு திருமணமாகி 45 வருடங்கள் ஆகிவிட்டன, ஆனால் நான் என்ன சாதித்தேன், நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன், நான் எவ்வளவு சொத்துகள் சேர்த்து வைத்திருக்கிறேன், நான் எத்தனை ஆன்மாக்களை கடவுளுடைய விண்ணுலக வாழ்விற்கு தயார் செய்திருக்கிறேன் என்று இது போன்ற எல்லா காரியங்களையும் நம்முடைய இது நாள் வரை நடந்து வந்த பாதைகளை நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக தான் இன்று இந்த வார்த்தையை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுகிறோம், எல்லா வேலைகளையும் செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம். ரிட்டையர்டான மக்கள் வீட்டில் இருக்காங்க, வீட்டு வேலைகளை பார்த்து கொள்கிறார்கள், பேரன் பேத்திகளை வளர்க்கிறார்கள். பிறகு மாலை வருகிறது, இரவு வருகிறது, தூங்க செல்கிறோம். என்றைக்காவது வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் நீங்கள் அமர்ந்து, நான் இதுவரை என்னென்ன நன்மையான காரியங்களை நான் செய்திருக்கிறேன், என்னென்ன தீமையான காரியங்களை செய்திருக்கிறேன், யாருக்காவது என்னுடைய வாழ்க்கையிலே துரோகம் செய்திருக்கிறேனா, யாருக்காவது நான் தர்ம காரியத்தை செய்திருக்கிறேனா, பலனை எதிர்பார்க்காமல் யாருக்காவது உதவி செய்திருக்கிறேனா, என்னை ஏமாற்றியவர்களை, எனக்கு துரோகம் செய்தவர்களை நான் மன்னித்திருக்கிறேனா என்று எத்தனை பேர் சிந்தித்து பார்க்க நமக்கு நேரம் கிடைக்கிறது? ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியத்தை சில பேரிடம் கேட்டால் சொல்லுவார்கள், நான் தான் தினமும் ப்ரேயர் பண்ணுறேன் பிரதர் என்று. ஜெபம் வேறு, ஒரு நிலையில் அமர்ந்து நான் இப்பொழுது எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நாமே நம்மை சுய சோதனை செய்து பார்ப்பதற்கென்று நேரம் ஒதுக்குவது வேறு. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு நேரத்தை நாம் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும். அப்படியாக ஒதுக்கி உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் போதும், இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக எவ்வளவு நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு வயது 50 ஆயிற்று, 60 ஆயிற்று. இந்த 60 வருட காலத்தில் எத்தனை காலங்கள் எனக்காக மட்டும் ஓடியிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்திற்காக ஓடியிருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்காக ஓடியிருக்கிறேன், யாரென்று தெரியாத மற்ற நபர்களுக்காக ஓடியிருக்கிறேன். இதெல்லாம் உலக பிரகாரமாக உதவி செய்கிற, ஒரு சப்போர்ட் செய்கிற ஒரு விஷயங்கள். இன்னொரு பக்கம் என்னுடைய ஆன்மாவிற்காக நான் எத்தனை காலங்கள் ஓடியிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆன்மாவிற்காக, அவர்களுடைய நல்வாழ்விற்காக, அவர்களுடைய விண்ணுலக வாழ்வின் தயாரிப்பிற்காக நான் எவ்வளவு நாட்கள் முயற்சி செய்திருக்கிறேன். இன்னும் என்னை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேருக்கு அறிவித்திருக்கிறேன், எத்தனை பேருக்கு அவர்களுடைய ஆன்ம நலனுக்காக அவர்களுக்கு நான் ஆலோசனை சொல்லியிருக்கிறேன், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன் என்று நாம் சுய சோதனை செய்து பார்த்தால் போதும், நாம் இன்று கடவுளின் பார்வையில் எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம், இதுநாள் வரை நாம் எதை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிச்சயமாகவே கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பெற்று கொண்டிருப்பது எது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும்.
நாம் இழந்து கொண்டிருப்பது எது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படியாக நீங்கள் 2 நிலையையும் சரியான முறையில் புரிந்து கொண்டால் மாத்திரமே நீங்கள் இந்த உலகிலும் நல்ல ஒரு நிலையில் வாழ முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அதே போல நிலை வாழ்விற்கும் நீங்கள் தகுதி பெற முடியும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையையும் நீங்கள் இன்னும் ஆழமாக தியானியுங்கள். ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருமையாய் உதவி செய்வார். அருமையாய் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும், எதை நான் இதுநாள் வரை இழந்து விட்டேன், இனிமேல் அதை இழக்கக்கூடாது, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் உங்களோடு இருந்து பேசுவார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், உங்களை அருமையாய் வழிநடத்துவார். இன்றிலிருந்து நீங்கள் இழந்த காரியங்களை மீண்டுமாக கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள தொடங்குங்கள். அதற்குரிய பலனை நிச்சயமாகவே உங்களுக்கு இரட்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சுய சோதனை செய்து பார்த்து இழந்து போனதை இன்றிலிருந்து நாங்கள் மீண்டும் கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று முதல் நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்முடைய ஆன்ம நலனுக்காக, நம்மை சுற்றி இருக்கிற நபர்களின் ஆன்ம நலனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்று முதல் திட்டமிடுவோம். அதற்குரிய காரியங்களை கடவுள் நமக்கு அருமையாய் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.